அனைவருக்கும் வணக்கம். பிஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று பிரச்சனைக்கு தீர்வு. நண்பர்களே, பெரும்பாலான மனிதர்கள் பிரச்சனைகளின்றி வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வந்துவிட்டால் அதை கண்டு பயப்படுகிறார்கள். நாம் எதை கண்டு அஞ்சி ஓடுகிறோமோ அது நம்மை பயமுறுத்தி கொண்டுதான் இருக்கும். எனவே பிரச்சனைகளைக் கண்டு ஒதுங்கவோ அல்லது சகித்து கொள்ளவோ எண்ணாமல் அதனை எதிர்கொண்டு சமாளித்து வெற்றி பெற துணிய வேண்டும். பொதுவாக நாம் எந்த பிரச்சனையில் மூழ்கி இருக்கிறோமோ அதைத்தான் பெரிதாக எடுத்துக்கொள்கிறோம். எல்லோருக்கும் உள்ளதைப் போலத்தான் நமக்கும் பிரச்சனை வருகிறது என்று பெரும்பாலும் நினைப்பது இல்லை. இங்கு ஒரு அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் என்பது வாழ்வின் ஒரு அங்கம். அதற்கு தீர்வு காண முற்படுவதுதான் நம் வாழ்க்கை. முதலில் பிரச்சனையை தெளிவாகவும் ஆழமாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தை வரவழைத்து கொண்டு ஏனோ தானோவென்று செயல்பட்டு அதன் தீவிரத்தை அதிகப்படுத்திவிடக்கூடாது. எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு என அமைதி கொள்ள வேண்டும். அடுத்தடுத்து வரும் அலைகள் போல் பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். சில நேரங்களில் தீவிரமாக இருக்கும், பின்னர் அதன் அழுத்தம் குறைந்து போகும். நாம் அதனை கண்டு பயந்து விட்டால் பிரச்சனையின் தாக்கம் அதிகமாக இருக்கும். துணிந்து விட்டால் தாக்கம் குறைந்துவிடும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம் பிரச்சனைகளை விட இன்னும் பெரிய பிரச்சனைகளை தாங்கிக் கொள்பவர்களை நாம் நினைத்து பார்த்தால் நமக்கு ஆறுதலும் புதிய தெம்பும் கிடைக்கும். அமைதி கொண்ட மனத்தோடு பிரச்சனையை அணுகினால் புதிய யோசனைகள் உதயமாகும். ஓரிடத்திற்கு செல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட பாதைகள் இருக்கும். அதுபோல் ஒரு பிரச்சனைக்கு தீர்வுகள் பல உண்டு. பலர் தங்கள் மனதில் பட்ட ஒரே தீர்வுடன் பிரச்சனையை முடித்து கொள்கிறார்கள். ஆனால் அதைவிட சுலபமான இன்னொரு தீர்வு இருக்கலாம் என்பதை மறந்து விடுகிறார்கள். வெவ்வேறு கோணங்களில் பிரச்சனையை ஆராயும் போதுதான் அப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான எளிதான வழி என்பது புலப்படும். இதோ இந்த கதையை கேளுங்கள். மராட்டிய மன்னன் வீர சிவாஜி அவுரங்கசீப்புடன் நடந்த போரில் ஒரு நடுக்காட்டில் மறைந்து திரிந்தார். அந்த நேரத்தில் சிவாஜிக்கு கடும் பசி. அந்த இடத்தில் குடிசையில் இருந்த மூதாட்டி சோறு சமைத்து சிவாஜியின் முன் வைத்தார்கள். அகோர பசியின் காரணமாக சோறு சூடாக இருக்கும் என்ற உணர்வு இன்றி முதல் கவளத்தை எடுத்து வாயில் போட்டார். சுடுசோறு அவரது வாயை சுட்டுவிட்டது. அப்போது மூதாட்டி, மகனே, உனக்கும் சிவாஜிக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை என்றாள். உடனே சிவாஜி, ஏன் அவரோடு என்னை ஒப்பிடுகிறீர் என்று கேட்டார். மகனே, அவன் தைரியசாலி, திறமையானவன், சிறந்த போர் வீரன், ஆனால் புத்திசாலித்தனம் இல்லை. நீ இலையின் ஓரத்தில் உள்ள ஆரிய சோற்றை முதலில் சாப்பிடாமல் சூடான சோற்றை போட்டுக்கொண்டு மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் தவிப்பதைப் போன்றே அவனும் சிறிய கோட்டைகளை முதலில் கைப்பற்றுவதை விட்டுவிட்டு பெரிய கோட்டைகளை வெல்ல ஆசைப்படுகிறான். எனவேதான் அப்படி சொன்னேன் என்றாராம். உடனே சிவாஜி அந்த மூதாட்டியின் கால்களில் விழுந்து வணங்கி தான் யார் என்ற உண்மையை கூறி அரசியல் தந்திரத்தை பற்றி முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்ததற்கு நன்றி கூறிவிட்டு சென்றாராம். ஒரு மாமன்னன் தமது அரசியல் பிரச்சனையின் பரிமாணத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு குடிசையில் வாழும் அந்த மூதாட்டியின் ஆலோசனை உதவி இருக்கின்றது. எனவே பிரச்சனையின் காரணத்தையும் அதை தீர்க்க வழியையும் ஆராய்ந்து செயல்படுவதே சிறந்த அணுகுமுறையாகும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. பிரச்சனைகளோடு போராடி வெல்பவனே சரித்திரத்தில் இடம்பெறுகிறான். பிரச்சனைகளை துணிவுடன் எதிர்கொள்வோம், சாதனை படைப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.